Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம today's Samayalல pidi kozhukattai நல்ல மிருதுவா சூப்பரா எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். எப்பவுமே நம்ம செய்யற மாதிரி இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா இன்னைக்கு செய்ய போறோம். இந்த ரெண்டு டிப்ஸை ஃபாலோ பண்ணி நிச்சயமா செய்து பாருங்க உங்க வீட்ல. அவ்வளவு ஒரு அருமையா இருக்கும். நல்ல சாஃப்ட்டாவும் இருக்கும். சுவையும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இதை இப்ப எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதற்கு முதல்ல ஒரு கடாயில 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துங்க. நான் இன்னைக்கு பச்சரிசி மாவு கடையில் விற்கக்கூடிய கொழுக்கட்டை மாவு இடியப்ப மாவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் பயன்படுத்தியிருக்கேன். இது சரியா ஒரு 170 கிராம் அளவுக்கு இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 23லிருந்து 25 கொழுக்கட்டை அளவுக்கு கிடைக்கும். இப்போ மிதமான தீயில வச்சுட்டு இந்த மாவு கொஞ்சமா சூடேற அளவுக்கு வறுத்துக்குங்க. பொதுவாக கடையில் வாங்குற அந்த இடியப்ப மாவு கொழுக்கட்டை மாவை வறுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் இந்த கொழுக்கட்டைக்கு ஒரு முறை வறுத்துட்டு செய்தீங்கன்னா இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் செய்த மாவாக இருந்தாலும் ஒரு தடவை வறுத்துட்டு கொழுக்கட்டை செய்யுங்க. நல்ல மிருதுவாக அருமையாக வரும். வீட்டில் மாவு எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவுக்கு கடைசியில் சொல்கிறேன். இப்போ இந்த மாவு கொஞ்சம் சூடேறிடுச்சு. இப்போ இதை அப்படியே எடுத்து ஆற வச்சுக்கோங்க. அடுத்துதான் வெள்ளை பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதற்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்க்குறேன். இது இனிப்பு சுவை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் குறைவாக வேணும்னா 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்குங்க, சரியாக இருக்கும். கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இது ரொம்ப பாக ஆகணும் அப்படிலாம் கிடையாது. வெல்லம் நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வந்தால் போதும். நான் இந்த கப் மெஷர்மெண்ட்டால் தான் அளவுகள் சொல்லியிருக்கேன். உங்கள் வீட்டில் எந்த கப் இருக்கோ அந்த கப்பை பயன்படுத்தி நீங்கள் அடுத்தடுத்த அளவுகளை அளந்துக்கலாம். இப்போ இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க வெல்லத்தை அந்த கடாயில் வடிகட்டியை பயன்படுத்தி வடிகட்டிக்குங்க. அதில் அந்த தூசு திரும்பலாம் இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் இது பண்ணுறோம். இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த வறுத்த மாவு சேர்த்துட்டு கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா இந்த மாதிரி கட்டிப்பட்ட மாதிரி வரும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும், எடுத்து எட்ட வச்சுருங்க. அடுத்துதான் ஒரு சின்ன கடாய் ஒன்று எடுத்துக்கங்க. இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு வறுத்துக்குங்க. உங்களுக்கு எள்ளு சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா எள்ளுக்கு பதிலாக 1 ஸ்பூன் நெய் விட்டு 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்து மிதமான தீயில வச்சு கொஞ்சம் சிவக்க வறுத்து எடுத்துக்கங்க. அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ இந்த எள்ளு கொஞ்சம் வறுபட்ட பிறகு எடுத்து எட்ட வச்சுருங்க. அடுத்துதான் அதே கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருகல் சேர்த்துக்குங்க. நெய்யில் தேங்காய் துருகலை இந்த மாதிரி வறுத்துட்டு கொழுக்கட்டை செய்தோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு அருமையாகவும் நல்ல மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தேங்காய் துருகல் கொஞ்சம் அந்த ஈரப்பதம் இழந்து கொஞ்சம் சிவந்து வரணும், ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி இதையும் எடுத்து அப்படியே எட்ட வச்சுருங்க. இப்போ இந்த மாவில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த எள்ளு தேங்காய் துருகல் சேர்த்துக்குங்க. அடுத்ததாக ஒரு 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலையை வறுத்துட்டு தோல் நீக்கிட்டு கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன். ரொம்ப குறகுறப்பாக அரைக்கல, கிட்டத்தட்ட ரவை மாதிரி இருக்கணும். அந்த குறகுறப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரவையை தொட்டு பார்த்தா எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கணும். அதையும் இப்போ இது கூட சேர்த்துக்குங்க. வேர்க்கடலையை இந்த மாதிரி சேர்த்து செய்தோன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதை வேறொரு பாத்திரத்துக்கு அப்படியே மாற்றி வச்சுருங்க. கொஞ்சம் சூடாகட்டும். ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா நம்மளால் கையை வச்சு கொழுக்கட்டை பிடிக்கவும் முடியாது. அதே சமயத்தில் ரொம்ப ஆறிடுச்சுன்னா கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு வாட்டமும் வராது. கொஞ்சம் சூடு ஆறின பிறகு கையில் கொஞ்சமாக எண்ணெய் தொட்டுக்குங்க. ஒரு சின்ன உருண்டைகளாக உருட்டிட்டு நம்மளுடைய 4 விரல் அதுக்கப்புறம் ஆள்காட்டி விரலை மேல் நோக்கின மாதிரி, அதாவது வெற்றி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அழகான பிடி கொழுக்கட்டை அருமையாக ரெடி ஆகிடும். உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி ஒரு சின்ன உருண்டைகளாக கூட நீங்கள் உருட்டிக்கலாம். இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்கும். அவ்வளோதான், எல்லாத்தையும் அந்த மாதிரி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம அவிக்க வேண்டிதான். நான் இன்றைக்கி இட்லி பாத்திரத்தில் அவிக்கலை, கடாயில் வச்சு தான் அவிக்க போகிறேன். அதற்கு கடாயில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறமா இந்த தட்டை அது மேலே வச்சுருங்க. மூடிடுங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இந்த கொழுக்கட்டை வேகிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் எடுத்துக்கும். பூரண கொழுக்கட்டைலாம் 10 நிமிஷம் வெந்தால் போதும். இது மட்டும் ஒரு 15 நிமிஷம் எடுத்துக்கும். இருக்கட்டும். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நம்ம திறந்து பார்த்துடலாம்.
பாருங்க, நல்லா ஆவி பறக்க பறக்க நம்முடைய மிருதுவான கொழுக்கட்டை ரொம்ப அருமையாக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்கோம். இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க. அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். வீட்டில் பச்சரிசி மாவு எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஒன்றும் இல்லை, ஒரு கப்பு பச்சரிசி எடுக்கிறீங்கன்னா ஒரு 2 தடவை நல்லா கழுவிக்குங்க. ஒரு 2 மணி நேரம் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணியை வடிகட்டிட்டு முடிஞ்சால் ஃபேன் காற்றுல இல்லைனா வந்து வெயிலில் ஒரு 2 மணி நேரம் நல்லா போட்டு எடுத்துக்கங்க. அதுக்கப்புறமா நீங்கள் நிறைய செய்ய போகிறீங்கன்னா மிஷினில் கொடுத்துக்குங்க. இல்லைனா குறைவான அளவுகளில் செய்கிறீங்கன்னா வீட்டிலே மிக்சியில் வந்து நல்லா அரைச்சிட்டு ஒரு சல்லடையை பயன்படுத்தி நல்லா சலிச்சிக்குங்க. அதுக்கப்புறமா கடாயில் மிதமான தீயில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு மட்டும் அந்த மாவை வறுத்துட்டு ஆற வச்சுக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப அருமையான கொழுக்கட்டை மாவு ரெடி ஆகிடும். இது நீங்கள் இடியாப்பம் எல்லாத்துக்குமே வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகள் மற்றும் கார்டனிங் டிப்ஸ்க்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.